எப்போவுமே பண்டிகை அப்படின்னா பச்சரிசி மாவை நான் முதல் நாளே ஊற வச்சிருவேன். காலைல எழுந்து இந்த மாதிரி கோலம் போட்டுருவேன். வீக்கெண்ட் அப்படிங்கிறங்காட்டி எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க. இல்லை வீக் டேஸில் வரும்போது ஈவினிங் டைம் எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது சாமி கும்பிடுவோம். இந்த தடவை விளக்கு தேய்க்கிறதுக்கு கோல்கேட் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் ஹார்டான ப்ரஷ் வச்சு தேய்ச்சா ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு தேவையான அந்த பூவு, அருகம்போல், எருக்கல மாலை எல்லாமே வந்து நான் சம்டைம்ஸ் டேரக்ட் ஷாப்பில் போய் வாங்குவோம். இல்லை எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது தமிழ் ஷாப்புக்குன்னு சொல்லிட்டு, அதில் எல்லாமே ஆர்டர் போட்டோம் அப்படின்னா நம்ம அந்த அன்னைக்கு போய் கலெக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, வந்த புதுசில் எந்த பொருள் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏதோ இருக்கிறத வச்சு நான் செய்வேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் இல்லாத பொருள் கூட இப்போ இங்கே கிடைக்குது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் கொழுக்கட்டையும் சுண்டலும் தாளித்தேன், வடைலாம் செய்யலை. ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தோங்களா. ஸோ வீட்லேயே நிறைய இந்த பலகாரம் ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால ரொம்ப குறைவாக தான் செஞ்சேன். எரியும் போது இங்கே ஃபயர் அலாரம் அடிக்குங்களா. ஸோ அதனால வந்து கதவெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் க்ளோஸ் பண்ணுவோம். இப்படி தாங்க யூகேல சாமி கும்பிடுவோம். தடவை வேற வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையான ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. விநாயகர் சதுர்த்தி நான் ஃபைனலி வந்து சனிக்கிழமை செலிப்ரேட் பண்ணேன். நீங்கள் எப்போ செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. ஃபுல் டே vlog நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த vlogல பார்க்கலாம். டாடா, பை பை.